ஒரு காட்டில் ஆமையும் நத்தையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேத்துக்கும் ரொம்ப காலமாக ஒரு மனக்குறை இருந்துச்சு. அவங்க 2 பேத்தால் வேகமாக நடக்கவோ தாவி குதித்து ஓடவோ முடியலை அப்படின்றது அந்த மனக்குறை. ஒரு நாள் அவங்க 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருந்தப்ப ஒரு அழகான முயல் அங்கே தாவி குதித்து ஓடி வர்றதை அவங்க பார்த்தாங்க. முயலே நில் அப்படின்னு ஆமை சொன்னுச்சு. முயலும் நின்றுச்சு. நீ எப்படி இவ்வளோ வேகமாக தாவி குதித்து ஓடுற அப்படின்னு நத்தை கேட்டுச்சு. இது என்ன கேள்வி? உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஏன் முதுகில் கனமான ஓடு இல்லை, அந்த சுமை இல்லாததில் நான் வேகமாக ஓடுறேன் அப்படின்னு முயல் சொல்லிட்டு 2 பேர்த்தையும் இளக்காரமாக பார்த்துச்சு. ஓஹோ, எங்களோட வேகக்குறைவுக்கு எங்கள் ஓடு தான் காரணமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஆமாம், நீங்கள் உங்கள் ஓடுகளை கழட்டி போட்டுட்டு என்ன மாதிரி வேகமாக ஓடலாம். வேகமாக ஓடுறதுல ஒரு அலாதியான சுகம் இருக்குது, அது தெரியுமா உங்களுக்கு? அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முயல் அங்கேருந்து போயிடுச்சு. ஆமைக்கும் நத்தைக்கும் அந்த இடத்துல தங்கள் முதுகு ஓடுகளை கழட்டி போட்டுடலாம் அப்படின்ற ஆவலும் இருந்துச்சு. ஓட்டை கழட்ட அவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப புதர்லேருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஏதோ ஆபத்து வருதுன்னு அவங்க நினச்சி அவங்க ஓட்டுக்குள்ளே அவங்க சேஃபாக உள்ளே போயிட்டாங்க. திடீர்னு புதர் மறைவிலிருந்து ஓநாய் வெளியில் வந்து முயலை நோக்கி பாஞ்சு அதை கொன்றுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து ஓட்டை விட்டு வெளியில் வந்த ஆமையும் நத்தையும் ரத்தத்தை பார்த்தா அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. தாங்க வேகமாக ஓடுறத விட உயிர் பொழைச்சி வாழ்கிறதே முக்கியம் அப்படின்றத அவங்க உணர்ந்தாங்க. ஓட்டை கழட்டி எறியணும் அப்படின்ற அந்த முயற்சியையும் அவங்க கைவிட்டுட்டாங்க. தங்களோட எதிரிகள்கிட்ட இருந்து தங்களை காப்பாற்றின அந்த ஓடுகளுக்கு அவங்க நன்றியும் சொன்னாங்க. கடவுளோட படைப்பில் 1000 அர்த்தம் இருக்கும். ஒரு ஓநாய் ரொம்ப பசியோடையும் தாகத்தோடையும் தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஓடைக்கு போச்சு. அங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு குட்டி ஆட்டுக்குட்டி தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தது அது பார்த்துச்சு. உடனே அதுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து, டேய் முட்டாளே, நான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கதை நீ பார்க்கலையா? ஓடையை கலக்குறியே, போடாங்கிட்டு அப்படின்னு சொன்னுச்சு. ஆட்டுக்குட்டி ரொம்ப பயந்து போய், நான் கீழ்ப்பக்கம் குடிக்கிறேன், நீங்கள் மேல் பக்கம் குடிக்கிறீங்க, நான் எப்படி உங்கள் தண்ணியை கலக்க முடியும் அப்படின்னு சொன்னுச்சு. என்னையே எகுத்து பேசுகிறியா? 6 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா இப்படி தான் வாயாடினாரு, அவரோட தோலை உரித்து அவரை காலி பண்ண, அது மாதிரி உன்னையும் நான் செய்யணும் போல இருக்குது அப்படின்னு ரொம்ப கோபமாக ஓனாய் பேசிச்சு. ஆட்டுக்குட்டிக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு. அதோட உடம்புலாம் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயா, நான் சொல்கிறது கேளுங்க, தயவு செய்து என் பேச்சை நம்புங்க, நான் பிறந்து 6 மாதம் கூட இன்னும் ஆகலை அப்படின்னு ரொம்ப பணிவாக கெஞ்சிச்சு. ஓநாய் ரொம்ப கோபமாகி தன்னோட பல்லெல்லாம் கடிச்சுக்கிட்டு, என்ன கர்வம், எங்கள் இனத்தார்கிட்ட விரோதம் காட்டுறதே உங்கள் இனத்தாருக்கு வேலையாக போயிடுச்சு, இனி உன் முன்னோருக்கு செஞ்சது தான் உனக்கும் செய்யணும், அந்த தண்டனை தான் உனக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டியை குட்டியாடுன்னு கூட பார்க்காம அது அடித்து கொன்றுச்சு. கெட்டவர்கள் தங்கள் செயலுக்கு நீதியையோ தவறுக்கு மன்னிப்பையோ விரும்பவே மாட்டார்கள். ஒரு அழகான காட்டில் ஒரு கெட்ட சுபாவம் உள்ள தேள் ஒன்று வச்சுட்டு இருந்துச்சு. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய நீரோடை இருந்துச்சு. அந்த தேளுக்கு இக்கரையில் இருந்து அக்கறைக்கு போக வேண்டிய வேலை ஒன்று இருந்துச்சு. அக்கறைக்கு போகிறதுக்கு அந்த நீரோடையில் இருந்த பெரிய மீன்கள், நண்டுகள், அப்புறம் ஆமைங்கள்ட்ட அது உதவி கேட்டுச்சு. ஆனால் அந்த பொல்லாத தேள் தங்களை கொட்டிரும் அப்படின்ற பயத்தில் அவங்க உதவி செய்ய மறந்துட்டாங்க. எப்படி நீரோடையை கடக்கலாம் அப்படின்னு தேள் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப அந்த நீரோடையில் ஒரு தவளை ஒன்று வந்துக்கிட்டு இருந்துச்சு. தவளையை பார்த்த உடனே தேள், தவளையாரே, நான் அக்கறைக்கு போகணும், எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுச்சு. நானும் அக்கறைக்கு போகிற வேலை இருக்குது, வா என் முதுகில் உட்காந்திக்கோ, நான் போய் உன்னை அக்கறையில் விட்டுறேன் அப்படின்னு தவளையும் சொன்னுச்சு. தேளும் தவளையோட முதுகில் ஏறிக்கிச்சு. தவளை நீரில் நீந்தி போக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரம் போனோடனே தேளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நான் நிறைய பேத்த கொட்டியிருக்கேன், அவங்க வலியால் துடிக்கிறதையும் பார்த்துருக்கேன், ஆனால் ஒரு தவளையை ஒரு தடவை கடிச்சதில்லை, அது எப்படி கத்தும் நான் பார்த்ததில்லையே, அதை இப்போ நான் செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அது அதோட முதுகில் கடிச்சிச்சு. ஆனால் தவளை எந்த ரியாக்ஷனும் பண்ணவே இல்லை. தவளையாரே, உங்கள் உடம்புல வலியே வராதா அப்படின்னு கேட்டுச்சு. தேளோட கெட்ட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட தவளை, எனக்கு முதுகு வளவளப்பாக இருக்கனால எனக்கு அந்த இடத்துல எல்லாம் வலிக்கவே வலிக்காது, ஆனால் என்னோட கழுத்து பக்கம் மென்மையாக இருக்கும், அதால் அந்த இடத்துல கடிச்சா எனக்கு காயமாயிடும், வலிக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. ஓ அப்படியா அப்படின்னு தேள் கொஞ்சம் மெதுவாக நகர்ந்து அதோட கழுத்து பக்கம் வந்து அதை கடிக்கலான்னு நினச்சிச்சு.
தேளு தன்னை கொட்ட தான் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட தவளை தன்னோட தலையை தண்ணிக்குள்ளே இழுத்துக்குச்சு. தேளும் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. தனக்கு உதவி செஞ்ச தவளைக்கு கேடு நினச்ச அந்த தேளு தண்ணிக்குள்ளே மூழ்கி இறந்து போச்சு. தவளை அக்கறையை அடைஞ்சிருச்சு. நம்மளுக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு நாம் கெட்டது செய்யணும்னு நினச்சோம்னா அந்த கெட்டது நம்மளுக்கு தான் நடக்கும். ஒரு அடர்ந்த காட்டில் நரியும் கழுதையும் ஃப்ரெண்ட்ஸாக வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க. அது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் அவங்க இறை தேடி போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. அப்படி போகும் பொழுது பெரிய ஆபத்துலையும் மாட்டிக்கிறாங்க. அதனால் யாராவது ஒருத்தருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா இன்னொருத்தவங்க வந்து அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றணும் அப்படின்றது தான் அந்த உடன்படிக்கை. ஒரு நாள் நரி கழுதையை கூப்பிட்டுட்டு இறை தேட போகலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருந்துச்சு. நரி போய்கிட்டு இருந்த வழியில் சிங்கம் ஒன்று நரியை வழிமறிச்சிச்சு. சிங்கத்தை பார்த்து நரியும் பயங்கரமாக பயந்துருச்சு. எப்படியாவது உயிரை காப்பாற்றி இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு யோசிச்சிச்சு. நரி உடனே சிங்கத்தை பார்த்து, சிங்கராஜா, அற்ப பிராணியாக என்னை பிடிச்சி சாப்பிட்றதால உங்கள் பசி கொஞ்சம்தான் அடங்கும். ஆனால் நான் உங்களுக்கு வேறு ஒரு ஏற்பாடு பண்ணித்தரேன். என் நண்பனான கொளுத்த கழுதை ஒன்றை பிடிச்சி தரேன். அவனை நீங்கள் சிரமம் இல்லாமல் பிடிக்கிறதுக்கு ஏற்பாடும் பண்ணித்தரேன். அந்த கழுதையை நீங்கள் 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னுச்சு. சிங்கத்துக்கும் இது ஓகேன்னு பட்டுச்சு. சிங்கத்தை ஒரு இடத்துல மறைஞ்சிக்க சொல்லிட்டு கழுதைகிட்ட போய், நண்பனே, நாம் இறை தேட போகலாம் அப்படின்னு சொல்லி சிங்கம் மறைஞ்சிருந்த இடத்திற்கு கூப்பிட்டுட்டு போச்சு. நரி கழுதையை கூப்பிட்டுட்டு போய் சிங்கம் மறைஞ்சிருந்த இடத்துக்கு பக்கத்தில் போய் நிறுத்தி வச்சிச்சு. சிங்கம் கழுதையை பார்த்து அது மேலே பாஞ்சு அதை கொன்றுச்சு. அதுக்கப்புறம் சிங்கம் நரியை பார்த்து அது மேலே பாஞ்சு அதை பிடிச்சிக்கிச்சு. நரி பதறி போய், மகாராஜா, எனக்கு பதிலாக தானே கழுதையை நான் கொடுத்தேன், இப்போ என்னையே கொல்ல பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு சிங்கம், நெருக்கமான நண்பனையே காட்டி கொடுக்காத நீ என்னையும் ஒரு நாள் என்னோட பலமான விலங்கிட்ட காட்டி கொடுக்க மாட்ட அப்படின்றதுக்கு என்ன நிச்சயம்? அதனால் ஒன்றும் உயிரோடு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நரியையும் கொன்று போட்டுருச்சு. கெட்ட நண்பர்களுடன் சவகாசம் வைத்து கொள்ளக்கூடாது. அவர்களால் உங்களுக்கு தீமைதான் ஏற்படும். நண்டு ஒன்று கடற்கரையில் மெதுவாக நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அது நேராக நடக்காமல் கோணலாகவும் மானலாகவும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த நண்டோட அம்மா, என் அன்பு மகனே, நீ எங்கே போய்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. அதற்கு அந்த குட்டி நண்டு, நான் கடற்கரையில் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு நீந்தி குளிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னுச்சு. உடனே அந்த பெரிய நண்டு கேட்டுச்சு, நீ இப்படி கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்குமா நடந்து போய்கிட்டு இருந்தா எப்போ போய் அந்த இடத்த அடைய போகிற அப்படின்னு கேட்டுச்சு. அப்படியா? அப்படின்னா நான் எப்படி நடக்கணும்னு நீங்களே சொல்லித்தாங்க அப்படின்னு குட்டி நண்டு கேட்டுச்சு. அப்படி கேளு என் செல்லக்குட்டி, இதோ நான் நடந்து காட்டுறேன் பாரு, அதை பார்த்துட்டு என் பின்னாடியே நீயும் அதை பின்பற்றி நட அப்படின்னு சொன்னுச்சு. சரி அம்மா அப்படின்னு சொன்னுச்சு. பெரிய நண்டு அதே போல் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அது நடக்கிறத பார்த்து குட்டி நண்டு பயங்கரமாக சிரிச்சிச்சு. அம்மா, நம்ம இனத்தில் யாராலேயும் நேராக நடக்க முடியாதுமா அப்படின்னு குட்டி நண்டு சொன்னுச்சு. இதை கேட்ட பெரிய நண்டு எதுவும் பேச முடியாமல் நின்றுச்சு. அறிவுரை கூறுவது மிகவும் எளிது, அதை கடைபிடிப்பது தான் கடினம். ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று அட்டகாசம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால் எல்லா மிருகங்களும் சேர்ந்து ஒன்றா பேசி ஒரு முடிவு பண்ணாங்க. சிங்கத்தோடு சேர்ந்து அமைதியாக வாழ்ந்துடலாம் அப்படின்றது தான் அந்த முடிவு. எல்லா மிருகங்களும் தங்களுக்கு கிடைக்கிற உணவுகளை சரிசமமாக பிரித்து சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அது போலவே நடக்கவும் செஞ்சாங்க. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் சிங்கம் தனியாக ஒரு மானை வேட்டையாடிச்சு. அந்த மானை யாருக்கும் தெரியாமல் தனியாக சாப்பிடலான்னு பிளான் பண்ணுச்சு. அப்படி அது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எல்லா மிருகங்களும் அந்த இடத்துக்கு சேர்ந்து வந்துட்டாங்க. சிங்கம் மானோட இறைச்சியை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு 4 மடங்காக போட்டுடலாம், 4 பங்காக போட்டு எல்லா பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணாங்க. எல்லா விலங்குகளும் ரொம்ப ஆர்கியூ பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த முடிவுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சிங்கம் தான் வேட்டையாடின அந்த மானை 4 பங்காக பிரிச்சிச்சு. அதில் இருக்கிறதுலையே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறது தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு அது நினச்சிச்சு. அதே போலயே அந்த பெஸ்ட்டாக இருக்க ஒரு பீஸை அது எடுத்துக்கிச்சு. இது எனக்கு அப்படின்னு சிங்கம் சொன்னுச்சு.
அந்த ஒரு பகுதியை எடுத்து அது தன்னோட பக்கமாக வச்சுக்கிச்சு. கொஞ்ச நேரத்தில் அது இன்னொரு பகுதியையும் எடுத்துச்சு. எல்லா மிருகங்களும் என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாங்க. இதுவும் எனக்கு தான் உரிமை, ஏன் அப்படின்னா நான் தான் அந்த கூட்டத்திலே ரொம்ப வலிமையானவன் அப்படின்னு சொன்னுச்சு. மற்ற மிருகங்கள் ஒன்றும் பேசலை. அதே போலயே 3வது பங்கையும் எடுத்துச்சு. மறுபடியும் எல்லாம் பார்த்தாங்க. இதுவும் எனக்கு தான், ஏன்னா இருக்கிறதுலே வீரமானவன் நான் தான் அப்படின்னு சொன்னுச்சு. 4வது பங்கை மற்ற விலங்குகள் முன்னாடி சிங்க வச்சுட்டு, யாருக்காச்சும் தைரியம் இருந்தால் இதை தொட்டு பாருங்க அப்படின்னு சொன்னுச்சு. மற்ற மிருகங்கள்லாம் பயந்துட்டு அதை தொடவே இல்லை. நீதி, வலித்தவன் சொல்வதே சட்டம். ஒரு அடர்ந்த காட்டில் இரக்கமில்லாத ஆந்தை ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மதிய நேரத்தில் ஒரு மரப்பொந்து பக்கத்தில் ஆந்தை தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் புல்தரையில் வெட்டுக்கிளி விளையாண்டுட்டு இருந்துச்சு. அது சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஆந்தையோட தூக்கம் கெட்டு போச்சு. ஆந்தை வெட்டுக்கிளி மேலே பயங்கர கோவப்பட்டு, நீ பாடுறத கொஞ்சமாவது நிப்பாட்டுறியா அப்படின்னு ரொம்ப சத்தமாக சொன்னுச்சு. வெட்டுக்கிளியே அதை பார்த்து ஒன்றும் கண்டுக்காத மாதிரி பாடிக்கிட்டே இருந்துச்சு. மறுபடியும் வெட்டுக்கிளி ஆந்தையை பார்த்து, நீ கண்ணு தெரியாத குருட்டு பறவை, பகலில் வர்றது கூட கிடையாது, எல்லாரும் நைட்டில் தூங்கின அப்புறம் நீ வெளியில் வர்ற அப்படின்னு சொல்லி திட்டுச்சு. தினமும் ஒரே மாதிரி உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஆந்தைக்கு இன்னைக்கு வெட்டுக்கிளியை சாப்பிடணுன்ற ஆசை வந்துருச்சு. அதோட தந்திரத்தால் வெட்டுக்கிளியை அடக்கலாம் அப்படின்னு சொல்லி அது முடிவு பண்ணிருச்சு. நண்பனே, என்னை தூங்க விடாமல் நீ செய்யணும்னா செஞ்சுக்கோ, ஆனால் முழிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இனிமையாக இருக்கிற மாதிரி உன் சங்கீதம் யூஸ் ஆகட்டும். உன் சங்கீதம் இனிமையானது தான், இருந்தாலும் அதை மெருகேற்றுறதுக்கு என்கிட்ட ஒரு அமிர்தம் இருக்குது. அந்த அமிர்தத்தை நீ 2 சொட்டு சாப்பிட்டா போதும், உன் குரல் ரொம்ப இனிமையாயிடும். மேலே வா, நான் தர்றேன் அப்படின்னு ஆந்தை சொன்னுச்சு. ஆந்தையோட வஞ்சக பேச்சில் மயங்கி வெட்டுக்கிளி மரத்து மேலே போய் ஆந்தை பக்கத்தில் உக்காந்துச்சு. பக்கத்தில் வெட்டுக்கிளி போனோடனே ஆந்தை அதை நசுக்கி சாப்பிட்ருச்சு. வெட்டுக்கிளியை சாப்பிடணும் அப்படின்ற ஆந்தையோட ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. நீதி, நயவஞ்சகமாய் பேசுபவர்களிடமிருந்து விலகி இருப்பதே நமக்கு நல்லது. ஒரு அழகான காட்டில் கோடைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த காட்டில் வாழ்ந்த விலங்குகள் எல்லாம் அந்த காட்டை விட்டு வேறு காட்டுக்கு போயிட்டாங்க. அந்த காட்டில் இருந்த மற்ற விலங்குகளுக்கு இதனால் உணவு பஞ்சம் ஏற்பட்டுருச்சு. அந்த காட்டில் இருந்த சிங்கமும் கரடியும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. சிங்கம் கரடிக்கிட்ட, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேட்டையாடலாம், அந்த உணவை சேர்ந்து பகிர்ந்துக்கலாம், 2 பேரும் சமமாக பிரித்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னுச்சு. இதுக்கு கரடியும் ஓகே அப்படின்னு சொல்லிருச்சு. 2 பேரும் சேர்ந்து இதே மாதிரி செய்யலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு நாள் சிங்கமும் கரடியும் வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருந்தப்ப வழி தவறி கால் உடஞ்ச நிலையில் ஒரு மான்குட்டியை பார்த்தாங்க. அந்த மான்குட்டி நடக்க முடியாமல் உக்காந்தி மரத்தடியில் இருந்துச்சு. சிங்கத்துக்கும் கரடிக்கும் அதை பார்த்த உடனே செம்ம சந்தோஷம். 2 பேரும் ரொம்ப நாளாக சாப்பிடாம இருந்ததால் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். சிங்கம் சொன்னிச்சு, அந்த மானோட வயிற்று பகுதி எனக்கு தான் அப்படின்னு. கரடி சொன்னிச்சு, இல்லை அந்த வயிற்று பகுதி எனக்கு தான் அப்படின்னு. மானை பங்கு போட்டு சாப்பிட்றதுல சிங்கத்துக்கும் கரடிக்கும் பயங்கரமான சண்டை வந்துருச்சு. ரொம்ப நேரம் 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டதில் டயர்டாகி படுக்கவே செஞ்சிட்டாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருந்து ஒரு ஓனாய் இவங்க சண்டையை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த சண்டையில் அவங்க 2 பேரும் டயர்டாகி படுத்ததையும் பார்த்துட்டு அந்த டயத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு குடு குடுன்னு ஓடி வந்து அந்த மானை தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு. டயர்டாக இருந்ததால் சிங்கமும் கரடியும் அந்த ஓனாயை ஒன்றுமே செய்ய முடியாமல் நின்ன இடத்துலையே பேசாமல் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. வீணாக சண்டை போட்டு கிடைச்ச உணவு விட்டுட்டோன்னு 2 பேரும் வருத்தப்பட்டாங்க. நீதி, வீண் சண்டை என்றும் இரு தரப்பினருக்கும் தீமையாகும். முன்னாடி ஒரு காலத்தில் உப்பு வியாபாரி ஒருத்தர் இருந்தார். அவர் தினந்தோறும் ஒரு கழுதை மேலே உப்பு மூட்டையை ஏற்றிக்கிட்டு ஊருக்கு வெளியில் போய் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். போகிற வழியில் ஒரு ஆறு கூட இருக்கும். அந்த ஆற்றை கடந்து தான் அடுத்த ஊருக்குள்ளே போக முடியும். ஒரு நாள் உப்பு வியாபாரி வழக்கம் போல் தன்னோட கழுதை மேலே உப்பு மூட்டையை ஏற்றிக்கிட்டு ஒரு பாலத்து மேலே போய்கிட்டு இருக்கும் பொழுது கழுதையோட கால் நழுவி அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு. ஒரு வழியாக அது தடுமாறி அடுத்த கரைக்கு போயிடுச்சு. ஆனால் அதுக்கு அந்த மூட்டையோட வெயிட்டு குறைஞ்ச மாதிரி தோணுச்சு. எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு அது யோசித்துச்சு. அது கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளே இருந்துச்சுல, அதனால் உப்பு தண்ணியில் கரைஞ்சி மூட்டையும் பாதியாயிடுச்சு.
வெயிட் கம்மியானனால கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் வியாபாரி வியாபாரம் பண்ண முடியாமல் பெரிய நஷ்டமாயிடுச்சு. அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் உப்பு மூட்டையை ஏற்றிக்கிட்டு பாலத்து மேலே போகும் பொழுது கழுதைக்கு முதல் நாள் நடந்தது ஞாபகம் வந்து வேணும்னே அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துச்சு. மறுபடியும் கஷ்டப்பட்டு ஏறி போகிற மாதிரி அந்த கரைக்கும் அது ஏறி போயிடுச்சு. மறுபடியும் மூட்டையோட வெயிட்டும் கம்மியாயிடுச்சு. இதனால் அதுக்கு மறுபடியும் சந்தோஷம். இதை ஒரு வழக்கமாகவே வச்சுக்கிட்டு டெய்லியும் இதே போல் செய்ய ஆரம்பிச்சிச்சு அந்த கழுதை. இதனால் அந்த வியாபாரிக்கு பெரிய நஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே அவருக்கு சுத்தமாக புரியலை. ஒரு நாள் வீட்டில் உட்காந்து அவர் எதனால் வந்து இது ஆகுது அப்படின்னு யோசித்து பார்த்தாரு. இந்த கழுதை வேணும்னே செய்தா அப்படின்றதையும் அவர் யோசித்து பார்த்தாரு. சரி, நாளைக்கு நம்ம ஒரு ஐடியா பண்ணி இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அடுத்த நாள் வியாபாரி அந்த கழுதை மேலே எப்பொழுதும் போல் ஒரு மூட்டையை வச்சு கூப்பிட்டுட்டு போனார். அதே போல் அந்த கழுதையும் வெயிட் தாங்காமல் நடந்து போச்சு. ஆற்றுக்கு பக்கத்தில் போன உடனே எப்பொழுதும் பண்ணுற மாதிரி அதுக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அதே போல் அது அந்த பாலத்து மேலே ஏறிச்சு. மறுபடியும் கால் தடு மாதிரி கீழே விழுந்துச்சு. மறுபடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு அதுக்கு புரியவே இல்லை. வெயிட்டு பயங்கரமாயிடுச்சு. அதுக்கு எப்பயும் போகிறத இல்லாமல் ரொம்ப மோசமான நிலைமை ஆயிடுச்சு. எதனால் இப்படி ஆச்சுன்னே அதுக்கு புரியலை. வியாபாரி எப்போதும் வைக்கிற உப்புக்கு பதிலாக அன்னைக்கு பஞ்சு மூட்டையை அதுக்குள்ளே வச்சுருந்தாரு. அதனால தான் அதுக்கு வெயிட் ரொம்ப அதிகமாச்சு. இவ்வளவு நாள் நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருந்த நம்ம முதலாளியை நம்ம ஏமாற்றிட்டோன்னு அந்த கழுதை வெட்கப்பட்டுச்சு. நீதி: நம்மளை நம்பினவங்க நம்பாதவங்க யாராக இருந்தாலும் அவங்கள நாம் ஏமாற்றக்கூடாது. ஒரு நாள் நாம் செய்கிற செயல் அவங்களுக்கு தெரிய வரும் பொழுது நம்மளுக்கு அவமானம்தான் கிடைக்கும். அதற்கான தண்டனையும் பெருசாக இருக்கும். ஒரு வாத்து குஞ்சு அதோட சகோதரர்கள் கூட சண்டை போட்டுட்டு வெளியில் போயிடுச்சு. அது அந்த குளத்துல இருந்து வேறு ஒரு குளத்துக்கு பக்கத்துக்கு அது போயிடுச்சு. அந்த சமயம் அந்த வழியாக ஒரு கீரி வந்துச்சு. அது வாத்து குஞ்சுக்கிட்ட, என்ன நடந்தது உனக்கு? ஏன் வாத்தே இப்படி வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்க? அரசகுமாரனாக இருக்கிற எல்லா லட்சணமும் உன்கிட்ட பொருந்தி இருக்குது. உன்னிடமிருந்து உன்னோட சிம்மாசனத்தை யார் பறிச்சுக்கிட்டது? உன்னை இப்படி துரத்துனது யாரு அப்படின்னு கீரி கேட்டுச்சு. கீரியோட வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப உண்மைன்னு அதை நினச்சிக்கிட்டு அந்த வாத்துக்குட்டி கீரிக்கிட்ட, கீரி அண்ணா, நீங்கள் சொல்கிறது ரொம்ப உண்மை. நான் தான் உண்மையான இளவரசன். சகோதரர்கள் எல்லாம் ரொம்ப திறமை இல்லாதவங்க. அவங்க எதுக்கும் உதவாக்கறீங்க. என்னோட சிங்காசனத்தை பிடுங்கிக்கிட்டு என்னை இங்கே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னுச்சு. அந்த கீரி சொன்னுச்சு, நான் நினச்சது சரியாக தான் இருக்குது. அப்படின்னா நீ உன்னோட சொந்த நாட்டிலிருந்து விரட்டப்பட்ட ஒரு இளவரசன் அப்படி தானே? இது அக்கிரமம். இப்போதே நான் உனக்கு நியாயம் கேட்குறேன். உன் கூட வந்து உன்னோட இடத்த உனக்கு நான் வாங்கி தந்து உன்னோட கலக்கத்தை எல்லாத்தையும் நான் வந்து சரி பண்ணிடுறேன். நீ முன்னாடி நடந்து போ, உன் பின்னாடியே நான் நடந்து வர்றேன் அப்படின்னு அந்த கீரி சொன்னுச்சு. தான் உண்மையிலேயே ஒரு இளவரசனாக இருந்தால் எவ்வளவோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்த அந்த வாத்துக்குட்டி தன் சகோதரங்களத்தையும் எப்படியாவது அடக்கி ஒடுக்கி நிச்சயமாகவே நம்மளை சிம்மாசனத்தில் ஏறி உட்கார வச்சிருந்த கீரி. அப்படி நடந்துச்சுன்னா இந்த கீரியை நம்ம அமைச்சராக வச்சுக்கலாம் அப்படின்னு அது நினச்சிச்சு. அது நினச்சிட்டு நடந்துக்கிட்டு இருக்கப்பே அந்த வாத்து குஞ்சை அந்த கீரி அடித்து கொன்று அதை அது சாப்பிட்ருச்சு. வாத்து குஞ்சோட பேராசையால் அதோட உயிர் போயிடுச்சு. பேராசை பெரும் நஷ்டம் அல்லவா? ஒரு பெரிய காட்டில் பொறாமை பிடிச்ச ஒரு மலைப்பாம்பு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த மலைப்பாம்புக்கு உயரமான மரங்களை பார்த்து ரொம்ப பொறாமையாகவும் எரிச்சலாகவும் இருந்துச்சு. அந்த மரங்களை எல்லாம் தன்னோட வலிமையால் கீழே சாய்ச்சிடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சிச்சு. ஒரு நாள் அந்த முயற்சியையும் எடுத்துச்சு. எல்லா மரத்தையும் நம்ம வந்து கீழே வந்து சாய்ச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட உடம்பால் மரத்தை சுற்றிலும் அது இருக்குச்சு. ஆனால் இறுக்கிட்டு மேலே பார்த்தா அந்த மரம் அப்படியே நின்றுச்சு. இன்னும் அது பயங்கரமாக முயற்சி செஞ்சு தன்னோட முழு சக்தியையும் பயன்படுத்தி அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நல்ல இறுக்கமாக இருக்குச்சு மரத்தை. பாம்பு மறுபடியும் மரத்தை பார்த்துச்சு. ஆனால் மரத்தில் எந்த மாறுபாடும் ஏற்படல. அது எப்போதும் போலவே ரொம்ப தூரமாக உயரமாக வளர்ந்து தன்னோட கிளைகள்லாம் விரித்து ஆடிக்கிட்டு ரொம்ப கம்பீரமாக நின்றுச்சு. அதை பார்க்க பார்க்க பாம்புக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. ஏய் மரமே, இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் வலிமையால் உன்னை கீழே சாய்க்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி தன்னோட முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் அதோட தீய குணத்தினால தன்னோட பிடிப்பை வந்து ரொம்ப கெட்டியமாக ஆக்குச்சு. மரத்தை ரொம்ப முழுமூச்சோடு இறுக்கி பிடிச்சிச்சு.
அதோட ஆத்திரமும் வினையும் மட்டும்தான் அது கண்ணு முன்னாடி இருந்துச்சு. அது கண்மூடித்தனமாக இது போல் ரொம்ப வேகமாக அழுத்தமாக அந்த மரத்தை அழுத்தி 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 தன்னை பற்றி நினைப்பே இல்லாமல் அதோட எலும்புகள் எல்லாம் அந்த மரத்தில் அப்படி இருக்குனனால அப்படியே அதில் இறுகி எலும்புகள் அனைத்தும் உடஞ்சி போய் ரொம்ப சோர்வாகி அது இறந்து போயிடுச்சு. நீதி தன்வினை தன்னை சுடும் என்பது உண்மைதானே? அது ஒரு அழகான பனிக்காலமாக இருந்தது. அந்த மலை முழுவதும் பனி பெஞ்சு அந்த மலையவே மூடுற அளவுக்கு அது ஆயிடுச்சு. அங்கே வாழ்ந்த ஓநாய் ஒன்று சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதால் பட்னியாக இருக்கவும் முடியலை. என்ன பண்ணுறதுன்னு யோசித்துச்சு. எப்படியாச்சும் கிராமத்திற்கு போகிற வழியை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம கிராமத்துக்குள்ளே போய் கோழி குஞ்சுகளை அமுக்கிட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு தன்னோட குகையிலிருந்து மெல்ல மெல்ல வெளியேறி அந்த கிராமத்துக்கு உள்ளே போயிடுச்சு. அந்த பக்கத்தில் இருந்த கிராமத்திலேயே முன்னாடியே ஒரு குப்பைமேட்டில் கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதை மெதுவாக சத்தமே இல்லாமல் தன்னோட பாதம் கீழே படாத மாதிரி மெதுவாக நடந்து அதை வாயில் கவிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து விறுவிறுவிறுன்னு ஓடிருச்சு. அது மனசுக்குள்ளே நினச்சிச்சு, இனி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, யாரும் நம்ம பார்க்கல, அதனால் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிச்சு. அப்படின்னு நினச்சிட்டு அது குகைக்கிட்ட வந்து திரும்பி பார்த்தா வழி நெடுக ரத்தம் சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அச்சோ, இந்த ரத்த சுவடுகளெல்லாம் பார்த்து அதை வழி தொடர்ந்து மக்கள் வந்து நம்மளை அடிச்சிட்டாங்கன்னா, நம்ம குகையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு தன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு எப்படியாவது இதை அழைச்சிடலாம் அப்படின்னு கோழியை தன்னோட குகைக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த வழித்தடத்தில் மறுபடியும் போய் தன்னோட காலால் அந்த ரத்தத்தை தொடச்சிக்கிட்டே போச்சு. அப்படி அது தொடச்சிக்கிட்டே போகும் பொழுது மறுபடியும் அந்த கிராமத்துக்கு முன்னாடி போயிருச்சு. அது கிராமத்துக்குள்ளே போனதை அந்த விவசாயிகளில் 2 பேர் பார்த்துட்டாங்க. நம்ம கோழிகளை பிடிச்சி சாப்பிட்டது இந்த ஓநாய் தான், பிடிச்சி இதை அடிங்க அப்படின்னு சொல்லி அவங்க கம்பை வச்சு ஆளுக்கு ஒரு பக்கமாக அடித்து அதை நையே புடஞ்சிட்டாங்க. அது இறந்து போயிடுச்சு. நீதி பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான். ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு குரங்கு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த குரங்கு இருந்த பக்கத்தில் நிறைய பலகைகள் அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த பலகைகள் எல்லாத்தையும் ஒரு மிதப்பு படகுல ஏற்றிக்கிட்டு அந்த கரையிலேருந்து இன்னொரு கடைக்கு போய் விடலாம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அப்போ அந்த குரங்கு உட்காந்து யோசித்துச்சு, இந்த பலகையிலேருந்து ஒரு பலகை நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா நம்ம அதை போட்டு மிதந்து போய் பக்கத்து கரையில் இருக்கிற அந்த வாழைப்பழ தோப்புலேருந்து வாழைப்பழங்கள் எல்லாத்தையும் நம்ம அழகாக சாப்பிட்றலாம் அப்படின்னு யோசித்துச்சு. ஆனால் பலகையை எப்படி எடுக்கிறது, அதுதானே பெரிய டவுட்டாக இருக்குது அப்படின்னு யோசித்துச்சு. அப்புறம் ஒரு பலகையை எப்படியாவது எடுத்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுடலாம், அது வந்து ஆற்றுல தான் மிதந்து வந்துச்சுன்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சி அது நினச்ச மாதிரியே ஒரு பலகையை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுருச்சு. அது மேலே மிதத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த குரங்கு என்ன தீர்மானிச்சிச்சுன்னா, வேகமாக ஏறி நம்ம அதில் உட்காந்துடலான்னு. அதே போலயே அதில் ஏறி உட்காந்துருச்சு. தண்ணியோட வேகம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் அன்றைக்கி ஆற்றுக்கு யாருமே வரல. அது தெரியாத அந்த குரங்கு அதில் மாட்டிக்கிச்சு. தண்ணியோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி பலகை மேலும் கீழும் அலைப்பாய ஆரம்பிச்சிச்சு. இப்படியே பலகையும் குரங்கும் ஆற்று தண்ணிக்குள்ளே மூழ்கி மூழ்கி எந்திரிச்சாங்க. இப்படியே நிறைய டைம் மூழ்கினால குரங்குக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு. மூச்சு திணற ஆரம்பித்தாலும் அதால் அந்த பலகையை இறுக்கி பிடிக்க முடியல. அது அப்படியே தவறி தண்ணிக்குள்ளே மூழ்குச்சு. தண்ணியோட வேகம் ரொம்ப அதிகமாக இருந்ததில் அதோட மூச்சு விட முடியாமல் அப்படியே அதுக்குள்ளே மூழ்கி இறந்து போயிடுச்சு. நீதி அடுத்தவர் பொருளை அபகரிக்க எண்ணாதே. ஓநாய் ஒரு கோழியை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்துச்சு. அப்புறம் அது நினச்சிச்சு, ஒரு நல்ல நாள் அன்னைக்கு இந்த கோழியை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. சரி, நம்ம தலையில் இதை வச்சுக்கிட்டு தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட தலைமாட்டில் வச்சுட்டு அது தூங்குச்சு. ஆனால் அந்த கோழியோட வாசனை அதுக்கு பயங்கரமாக வந்துச்சு. அதோட ஆசையை அதால் கட்டுப்படுத்தவே முடியல. நம்மளுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, என்ன பண்ணலாம், சரி நம்ம இதில் பாதியை மட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி 3ல் 1 பங்கை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் அதை தலைக்கு வச்சுட்டே தூங்கிருச்சு. ஏன் மறுபடியும் நம்மளுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, எதனால் அப்படின்னு யோசித்துச்சு. அந்த வாசனை அதுக்கு மறுபடியும் வர ஆரம்பிச்சிச்சு. அதோட ஆசையை அடக்க முடியாமல் இன்னும் கொஞ்சத்தை மட்டும் நம்ம சாப்பிட்றலாம், நம்மளுக்கு தூக்கம் வந்துடும், தலைவாணியும் சின்னதாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு
கொஞ்சம் பாதியையும் சாப்பிட்டுக்குச்சு. மீதம் இன்னும் ஒரு மடங்கு மட்டும்தான் இருந்துச்சு. நாம் எப்பவும் தலைவாணி வச்சு தூங்க மாட்டோம். ஒரு வேளை இந்த கொஞ்சோண்டு நம்மளுக்கு தலைவாணியாக இருக்கிறது தான் பிரச்சனையோ நம்மளுக்கு தூக்கம் வராததுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அந்த கொஞ்சத்தையும் அது சாப்பிட்ருச்சு. கடைசியில் அந்த கோழி முழுசையும் சாப்பிட்டு முடித்தோடனே தான் அதுக்கு நிம்மதியாச்சு. அதுக்கு அப்புறம்தான் அதுக்கு தூக்கமும் வந்துச்சு. பயங்கரமான கொரட்டை சத்தத்தோடு அது தூங்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துக்கும் ஆசை வரத்தானே செய்யும். ஒரு பெரிய காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த சிங்கத்துக்கிட்ட ஒரு நாள் ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டிக்கிச்சு. அந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப குட்டியாக இருந்ததும் அது ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருச்சு. அது பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுது என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிச்சு. அந்த சிங்கம் போனா போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டியை ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டு பொழைச்சிக்க அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுச்சு. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டியோ தன்னோட பயத்தையும் கவலையையும் மறந்து சிங்கத்துக்கு தன் மீது பிரியம் உண்டாயிருச்சு. இனி ஒரு நாள் சிங்கம் நம்மளை ஒன்றும் செய்யாது அப்படின்னு தனக்குள்ளேயே நினச்சிக்கிச்சு. ஒரு நாள் சிங்கம் வேட்டையாடிட்டு இரை எதுவும் கிடைக்காம வந்துக்கிட்டு இருந்துச்சு பயங்கர பசியோட. அந்த நேரத்தில் இந்த ஆட்டுக்குட்டி வழியிலே நேராக நின்றுக்கிட்டு இருந்துச்சு, ஓடி எங்கே போய் மறைஞ்சு போகாமல். அந்த நேரத்தில் சிங்கம் ஒரே அடியில் அடித்து அந்த ஆட்டுக்குட்டியை காலி பண்ணிடுச்சு. சிங்கங்க எப்போதும் வேட்டையாடி சாப்பிடக்கூடியவங்க. இந்த பகுத்தறிவு இல்லாத அந்த குட்டி ஆடு அன்னைக்கு ஓடி ஒளியாததால் இன்னைக்கு இந்த சிங்கத்தோட உணவாக மாறிடுச்சு. எப்பொழுதும் எந்த விஷயத்தையும் சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும் பகுத்தறிவுடன். பறவை ஒன்று வானத்தில் ரொம்ப உயரமாக பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பறவைக்கு உயர உயர பறந்து பறந்து மனசில் உற்சாகம் தாங்க முடியல. அதோ அங்கே தெரியுது பாரு, அந்த வெண்மையான அந்த மேகத்தை போய் நம்ம இலக்கா வச்சு அதை சுருட்டி நம்ம உடம்புல போர்த்தி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேகமாக பறந்துச்சு. தன்னோட ரெக்கையை அகலமாக விரித்து அந்த மேகப்படைகளை குறி வச்சு மேலே மேலே உயர 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 பறந்துச்சு அந்த பறவை. ஆனால் அந்த வெண்மேகங்கள் கொஞ்ச நேரத்தில் வேற ஒரு பக்கம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது இஷ்டத்துக்கு அலைஞ்சு வேற ஒரு பக்கம் போச்சு. இப்படியே மாறி மாறி இந்த மேகம் கலைஞ்சு கலைஞ்சு மறுபடியும் கூடிக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த பறவைக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் நின்று கவனிச்சிச்சு. மேகம் போய் எங்கே ஒன்றா சேர்ந்து குவிஞ்சு நிற்கிதோ அதை பார்க்கலாம், அந்த இடத்துல போய் அந்த மேகத்தை நம்ம எடுத்து சுருட்டி நம்ம போத்திக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு இடத்துல நிதானமாக நின்று பறந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. பறவை நினச்ச மாதிரியே அந்த பெரிய மேகம் ஒரு இடத்துல போய் குவிஞ்சு நின்றுச்சு. அதை பார்த்த உடனே பறவை பயங்கர வேகமாக பறந்து அந்த இடத்துக்கு போச்சு. பறவை மேகத்தை நெருங்க நெருங்க மேகம் எங்கேயோ ரொம்ப தூரத்தில் கலைஞ்சு போக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரத்தில் அது பறவையோட கண்ணுக்கு தெரியாமல் கூட போச்சு. இதெல்லாம் பார்த்து பார்த்து பறவைக்கு கிர்ன்னு தலையை சுற்றிருச்சு. இனி இந்த மேகம் பக்கமே நம்ம வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப வெறுப்போட அந்த இடத்துல இருந்து வேகமாக இறங்க ஆரம்பிச்சிச்சு. அதோ அங்கே தெரியுதே உயரமான மலை, அந்த மலை உச்சி தான் என்னோட இலக்கு இனிமேட்டுக்கு. ஆகா, அது எவ்வளோ உறுதியாகவும் வளமையாகவும் பெருமையாகவும் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த மலையை நோக்கி பறந்துச்சு. அது பறக்க பறக்க மலையும் பறவையோட பக்கத்தில் வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. பறவைக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. நீதி: தலைக்கணம் தாழ்மைக்குரியது. ஒரு நாள் கழுதைப்புலி ஒன்று வேட்டையாடுறதுக்காக வெளியில் போய்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு வறட்சியான காலமாக இருந்ததால் கழுதைப்புலிக்கு இரை எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கு ரொம்ப பசியாகி வாடி வதங்கி அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதுக்கு அதிர்ஷ்டவசமாக அதுக்கு எதிரில் ஒரு பெண்மானும் அதோட குட்டிமானும் புல்களை மேய்ஞ்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்ததை அது பார்த்துச்சு. அது பார்த்த உடனே அதுக்கு வாயில் எச்சி ஊற ஆரம்பிச்சிச்சு. உடனே ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிட்டு அந்த மான்களை எப்படி குறி வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்துச்சு. முதல்ல பெரிய மானை கொண்டா தான் சின்ன மானை பொறுமையாக சாப்பிட முடியும், இல்லைன்னா பெரிய மானால் ஏதாவது தொந்தரவு ஏற்படும் அப்படின்னு கழுதைப்புலி யோசித்துச்சு. மெதுவாக கழுதைப்புலி தாய்மான் மேலே பாஞ்சிச்சு. உடனே அது குட்டிமானை காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து வேறு இடத்துக்கு ஓடிச்சு. அப்படியே அது திசையை மாற்றி வேறு பக்கம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதால் அதை பிடிக்கவே முடியல. அப்போ தான் அந்த கழுதைப்புலி யோசித்துச்சு, இது அந்த குட்டிமானை காப்பாற்றுறதுக்காக இப்படி பண்ணியிருக்குமோ. ஆனால் அந்த குட்டிமானுக்கு ஓடி இருக்க முடியாதே, நம்ம போய் அது இருந்த இடத்துல போய் பார்க்கலாம். பார்த்தோம்னா அந்த குட்டிமான் நம்மளுக்கு இரையாயிடும், நம்ம அதை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அது தாய்மானை விட்டுட்டு குட்டிமானை தேடி அந்த இடத்துக்கு போச்சு.
ஆனால் அங்கே போய் பார்க்குறதுக்குள்ள அந்த குட்டிமானும் அந்த இடத்துல இல்லை. குட்டிமானை அந்த இடத்துல காணோன்னே கழுதைப்புலிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. அது இங்கேயும் அங்கேயும் தேடி தேடி திரிஞ்சிச்சு. ஆனால் கழுதைப்புலிக்கு மிஞ்சினது ஏமாத்தம் மட்டும்தான். 2 மானுக்கும் ஆசைப்பட்டது நம்மளோட தப்பு தான் அப்படின்னு மனம் வருந்துச்சு கழுதைப்புலி. 2 மானையும் சேர்த்து சாப்பிடணுன்ற அந்த பேராசை தான் இதுக்கு காரணம் அப்படின்னு அது நினச்சிச்சு. பேராசை பெரும் நஷ்டம். ஒரு உயரமான குகையில் 2 குருவிகள் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு ஆண் குருவியும் பெண் குருவியும் இருந்தாங்க. அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த கூட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கழுகும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த பெண் குருவிக்கு முட்டையிடுற காலம் வந்துருச்சு. அப்போ ஆண் குருவியை பார்த்து பெண் குருவி கேட்டுச்சு, நாம் எங்கே முட்டை போடுறது அப்படின்னு. அதுக்கு ஆண் குருவி, இங்கே தான், இதை விட வேற எந்த விட வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டுச்சு. இங்கே முட்டை போடுறதா? இது ஆபத்தாச்சே, பக்கத்துலேயே கழுகு இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பெண் குருவி சொன்னிச்சு. கழுகை பார்த்தெல்லாம் பயப்படாத, நம்மகிட்டெல்லாம் பகைச்சிக்கிறதுக்கு அதுக்கு தைரியமே கிடையாது. நீ தைரியமாக இந்த இடத்துலையே முட்டை போடு, என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆண் குருவி சொன்னிச்சு. அதுக்கு பெண் குருவி, நாம் ரொம்ப சின்ன குருவிங்க, ஆனால் கழுகு நம்மளோட ரொம்ப பெருசு, அது நம்மளோட வலிமையானது, எப்போதுமே எதிராளியோட வலிமையை நம்ம நினச்சி பார்த்து தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னிச்சு. ஆனால் அது சொல்கிறத இது கேட்கவே இல்லை. ஒரு வழியாக அதே கூட்டிலேயே முட்டையும் போட்டுருச்சு பெண் குருவி. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த கழுகு அந்த முட்டையை எடுத்து ஒரு இடத்துல போய் மறைச்சி வச்சிருச்சு. இதே போல டெய்லியும் அதோட முட்டைங்களை மறைச்சி வச்சிச்சு. ஏன்னா இந்த குருவிங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை அந்த கழுகு ஏற்கனவே கேட்டுருச்சு. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, இந்த ஆண் குருவி பேசாமல் நம்ம கழுகிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கழுகு ஒரு நாள் பார்த்து, ஏன் எங்கள் முட்டையெல்லாம் எடுக்கிறீங்க, திரும்பி கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சு. ஆனால் அந்த கழுகு அந்த ஆண் குருவிக்கு எந்த பதிலுமே சொல்லவே இல்லை. அது பாட்டுக்கு அது இடத்துல இருந்து பேசாமல் போயிடுச்சு. ஆண் குருவிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. தன்னோட கூட்டில் இருக்க எல்லா குருவிகளையும் மொத்தமாக சேர்த்துட்டு வந்து அது கழுகுக்கிட்ட நியாயம் கேட்டுச்சு. அப்போ கழுகு சொன்னிச்சு, இவன் என்கிட்ட பேசின பேச்சுக்காக தான் இவன் இந்த மாதிரி அனுபவிக்கிறான், இவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் நான் உங்களுக்கு ஒரு பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னிச்சு. உடனே ஆண் குருவி ரொம்ப அழுதுகிட்டே எங்கள் முட்டையை கொடுத்துருங்கன்னு அழுதுச்சு. அதே போலயே கழுகும் மன்னிச்சு அந்த முட்டைங்களை மறுபடியும் கொடுத்துருச்சு. கழுகுக்கிட்ட ஆண் குருவி மன்னிப்பும் கேட்டுச்சு. எப்போதுமே நாம் நம்மளோட பகையாளி யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒரு காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கிட்ட 2 நாரைப்பறவைகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த 2 நாரைங்களும் முட்டையிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இடுற முட்டையை ஒரு நாகப்பாம்பு எப்போ பார்த்தாலும் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இதனால் அவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அவங்க இரை தேடாமல் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சைடு வந்த ஒரு காக்கா, ஏன் நீங்கள் இறை தேடாமல் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அவங்க நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. இந்த நாகத்தை கொல்றதுக்கு ஏதாவது ஐடியா கொடு அப்படின்னு கேட்டாங்க. உடனே காக்காவும் ஒரு ஐடியா கொடுத்துச்சு. அந்த ஐடியா படியே அவங்க ஒரு குளத்துக்கு போய் நிறைய மீன்களை பிடிச்சாங்க. காக்கா சொன்ன யோசனையை நிறைவேற்றுறதுக்காக தான் இவங்க இந்த மீன்களை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த மீன்களை ஒரு கீரி பிள்ளை இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே போட்டுக்கிட்டே போனாங்க. அது எங்கே வரைக்கும் போச்சு அப்படின்னா, அந்த நாகப்பாம்பு வாழ்கிற இடம் வரைக்கும் போச்சு. அதே போல் அவங்க போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த கீரி பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு மீன்களாக சாப்பிட்டுக்கிட்டு நாகப்பாம்பு வரைக்குமே போயிடுச்சு. அந்த நாகம் அது பாட்டுக்கு அது இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. இது ஒன்றொன்னா கடித்து சாப்பிட்டுக்கிட்டு போய் அந்த இடத்துக்கு போய் அந்த நாகத்தை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, இன்றைக்கி நம்ம நரி மூஞ்சியில் தான் முழிச்சோம் போல், நல்ல வேட்டை அப்படின்னு நினச்சி அந்த பாம்பை கடித்து எப்படி சாப்பிட்றலான்னு அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கீரி அந்த பாம்பை நல்லா கடித்து கொன்றுச்சு. அதோட தலையே தனியாக கீழே விழுகிற அளவு அது கடிச்சிருச்சு. அவ்வளோ பலம் வாய்ந்ததாக இருந்தது அந்த கீரி. அந்த பாம்பும் இறந்து போயிடுச்சு. இந்த நாரைங்க 2 பேரும் தூரத்தில் இருந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அவங்க மனசுக்குள்ளேயே காகத்துக்கும் நன்றி சொன்னாங்க. இனிமேட்டுக்கு நம்ம முட்டைங்களை சாப்பிட்றதுக்கு ஒருத்தரும் கிடையாதுன்னு அவங்க மனசில் நினச்சிக்கிட்டாங்க. தீய செயல்களால் என்றும் தீமையே விளையும். அது ஒரு பயங்கரமான வெயில் காலம். அந்த வெயிலில்
அங்கே இருந்த மரங்களில் இருக்கிற இலைகள் எல்லாம் கீழே உதிர்ந்து போயிடுச்சு. அதனால் அங்கே பழங்கள் எதுவும் இல்லை, வேறு இரைகளும் கிடைக்கல. அதனால் அங்கே வாழ்ந்த குரங்கு ஒன்று ரொம்ப பசியால் வாடிச்சு. அதுக்கு உணவு தேடி அந்த காட்டில் மூளை முடுக்கி எல்லாம் சுற்றுச்சு. அதுக்கு பசியோட போக்குற மாதிரி எங்கேயுமே உணவு கிடைக்கவே இல்லை. ஒரு வழியாக அது அந்த காட்டை விட்டு வேறு இடத்துக்கு போகலான்னு முடிவும் பண்ணிடுச்சு. அதே போல் போய்கிட்டு இருந்தப்ப அது தூரத்தில் ஒரு இடத்துல பழங்கள் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த பார்த்துச்சு. அந்த இடத்த நோக்கி அது பயணத்தை தொடங்குச்சு. அந்த பழத்தையெல்லாம் வேக வேகமாக பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதோட பசியோட கொடுமை எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்றது அது சாப்பிட்ட வேகத்திலேயே தெரிஞ்சிச்சு. வேகமாக அது பறித்து 2 கையிலும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அங்கே ஒரு கிளி வந்து, குரங்கே, நீ என்ன பண்ணுற? அந்த பழத்தெல்லாம் கீழே போடு, இது விஷம் நிறைஞ்சது, இதை சாப்பிட்டா நீ கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடுவ அப்படின்னு சொன்னுச்சு. ஆனால் அந்த குரங்கு அதை கேட்குற மாதிரி இல்லை. ஆனால் மறுபடியும் கிளி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இந்த கிளி தான் சாப்பிட ஆசைப்பட்டு தான் இப்படி பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு அங்கே இருந்த பாறையில் அந்த கிளியை ஓங்கி டம்முன்னு அடித்து அந்த குரங்கு கொன்றுச்சு. கிளி இறந்து போயிடுச்சு. மறுபடியும் அது தன்னோட வேட்டையை ஆரம்பிச்சிருச்சு. மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது சாப்பிட அதுக்கு பசி தீர்ந்துக்கிட்டு இருந்தது. அதோட அதுக்கு மயக்கமும் வந்துச்சு. வெயிலோட தாக்கமும் ரொம்ப அதிகமாக இருந்ததால் குரங்குக்கு கண் முழிச்சு பார்க்கவே முடியல. அது நிலத்தெடு மாதிரி உட்காந்துருந்த மரத்துலேருந்து கீழே விழுந்துடுச்சு. தன்னோட உயிர் போக போகுதுன்ற பயமும் அதுக்கு வந்துடுச்சு. அது அப்படியே துளிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அது கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சோட கஷ்டப்பட்டு மயக்க நிலையில் இருந்த மேனிக்கே அதோட உயிரும் பிரிஞ்சிருச்சு. கிளி சொன்னதை கேட்டிருக்கலான்னு நினைக்கவும் செஞ்சிச்சு. இலவசமாக யாருக்கும் உபதேசம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த குரங்கு தான் பெரிய உதாரணம். நீதி: தீயவர்களுக்கு உபதேசம் செய்தால் தீமையே ஏற்படும். ஒரு அழகான காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தில் இருந்த பொந்தில் ஒரு அழகான குருவி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த குருவி ரொம்ப காலமாக அந்த மரத்தில் இருந்த பொந்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தது. அது உணவு தேடுறதுக்காக வேறு இடத்துக்கு போகும். மறுபடியும் அதே பொந்தில் வந்து அது உணவுகளை எடுத்துக்கும். அதே போல் ஒரு நாள் உணவு தேடிட்டு மறுபடியும் அது வர்றப்ப என்ன ஆச்சுன்னா, அங்கே ஒரு அணில் அந்த மரப்பொந்தில் உக்காந்து இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்த அந்த குருவிக்கு இது ஒன்றுமே புரியலை. அந்த அணில்கிட்ட அது கேட்டுச்சு, என்ன என்னோட பொந்துக்குள்ளே நீ இருக்க அப்படின்னு. உன் பொந்துனா நீ தான் இருக்கணுமா அப்படின்னு அந்த அணில் சொன்னிச்சு. 2 பேர்த்துக்கும் பயங்கரமான வாக்குவாதம் ஆயிடுச்சு. ஒருத்தவங்களும் மாறி மாறி அடிக்கிறதும் உதைக்கிறதுமா பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்க சண்டை போட்டு 2 பேருமே டயர்ட் ஆயிட்டாங்க. ஒரு வழியாக 2 பேரும் ஒன்று செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பக்கத்து காட்டில் இருக்க பூனை இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு சொல்கிறத நான் கேள்விப்பட்டேன், வா அங்கே போகலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்புனாங்க. ஆனால் அந்த அணில் சொன்னிச்சு, நம்ம தூரமாக இருந்து அதை கேட்கலாம், ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அது ஒருவேளை நம்மளே கடிச்சிருச்சுன்னா அப்படின்னு சொல்லி அது சொன்னிச்சு. குருவியும் அணிலும் 2 பேரும் சேர்ந்து, சரி நீ சொல்கிற மாதிரியே தூரமாக இருந்து நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து காட்டுக்கு போனாங்க. அப்போ அந்த பூனை பொறுமையாக, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு இவங்க 2 பேரும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னாங்க. அப்படியா, ஆனால் நீங்கள் சொல்கிறது என் காதில் சரியாக விழுக மாட்டேங்குது, எனக்கு வயசாயிடுச்சு இல்லையா, கொஞ்சம் பக்கத்தில் வந்து சொல்லுங்கள் மக்களே அப்படின்னு அந்த பூனை சொன்னிச்சு. அவங்க 2 பேரும் பயந்துக்கிட்டே நின்னாங்க. இருங்க நான் உங்கள் பக்கத்தில் வர்றேன், இப்போ சொல்லுங்கள் உங்கள் வழக்க அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. அப்போ அந்த குருவியும் அந்த அணிலும் தைரியமாக பூனைக்கிட்ட தங்களோட வழக்கை பற்றி விவரமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லிக்கிட்டு இருந்த அந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பூனை ஒரே அடியாக அடித்து அவங்க 2 பேர்த்தையும் காலி பண்ணிடுச்சு. நல்ல உணவு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. நயவஞ்சகர்களை நம்பினா நம்ம நிலைமையும் இப்படி தான் ஆகும். அவங்க 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தா இப்போ உயிரோடு கூட இருந்திருக்கலாம். நீதி: வஞ்சகர்களை சேர்ந்தோர் வாழ்வதில்லை. ஒரு காட்டில் ஒரு காகமும் ஒரு மானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. மானு நல்லா சாப்பிட்டு நல்லா கொல்லுன்னு இருந்துச்சு. அதை தூரத்துலேருந்து டெய்லியும் ஒரு நரி நோட்டை விட்டுக்கிட்டே இருந்தது. இந்த மானை எப்படியாவது நம்ம சாப்பிடணும் அப்படின்னு அது மனசில் நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம தான் ஏற்படுத்தணும் அப்படின்னு அது மனசில் ஒரு சூழ்ச்சி செய்ய ஆரம்பிச்சிச்சு.
ஒரு நாள் அது மான் தனியாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறத கவனிச்சுக்கிட்டு இருந்துட்டு அது மான் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் போச்சு. போய் மானே நண்பா அப்படின்னு கூப்பிட்டுச்சு. என்ன நண்பனா? நான் உன்னை முன்ன பின்னாடி கூட பார்த்தது கிடையாது, நீ என்ன நண்பன் சொல்கிற அப்படின்னு மான் சொன்னுச்சு. இல்லை நண்பா, எனக்கு யாருமே கிடையாது, நான் ஒரு அனாதை அப்படின்னு பரிதாபமாக சொன்னுச்சு. சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சம் தூரம் நடந்து போனாங்க. நான் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நரி சொன்னுச்சு. அதை பக்கத்தில் இருந்த காகம் கவனிச்சிட்டு கேட்டுச்சு, இது யாரு அப்படின்னு. அது என் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு விரும்புதான் அப்படின்னு மான் சொன்னுச்சு. முன்ன பின்ன தெரியாதவங்கள நம்பக்கூடாது, நீயே அவனை போய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அப்படின்னு காகம் சொன்னுச்சு. உடனே அதுக்கு நரி, பழகி பார்த்தா தானே தெரியும், நீங்களாம் முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு நரி சொன்னுச்சு. உடனே மான் சொன்னுச்சு, நீ எனக்கு எப்படி நண்பனோ அதே போல் அதுவும் எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமேட்டுக்கு மானை தனியாக கூட்டிகிட்டு வந்தது நரி. நான் உனக்கு ஒரு இடம் காமிக்கிறேன், அங்கே போய் நீ சாப்பிட்டேன்னா உனக்கு நல்ல உணவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னுச்சு. அதோட தந்திர பேச்சில் மயங்கின அது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே போய் சாப்பிட விட்டுச்சு. அங்கே போய் அது சாப்பிட்டுட்டு அந்த இடத்த பார்த்தா அது ஒரு விவசாய பூமியாக இருந்தது. ஆனால் அது டெய்லியும் போய் போய் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கனால அந்த விவசாயி ஒரு வலையை விரித்து வச்சுருந்தாரு. அதில் எப்படியாவது அதை உழுக வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அது ஒரு விவசாய நிலம் அப்படின்னு கூட தெரியாத அந்த மானு அதில் போய் அந்த உணவுகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு போதுமான அளவு சாப்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தது. அதே போலயே ஒரு நாள் போய் அது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்ப விவசாயி போட்டு வச்சுருந்த அந்த வலைக்குள்ளே அது மாட்டிக்கிச்சு. இதை நல்லா ஒரு ஓரமாக இருந்து ஒரு புதருக்குள்ளே இருந்து நரி கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எப்படா இது சாகடிப்பாங்க, நம்ம அதை சாப்பிடலாம் அப்படின்னு அந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் காகம் அங்கே வந்துச்சு. காகம் நண்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டுச்சு. இப்படி இவன் சொன்னனால நான் சாப்பிட்டேன், இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு நடந்ததை சொன்னுச்சு மானு. இப்போ உன் நண்பன் எங்கே போயிட்டான் அப்படின்னு கேட்டுச்சு காகம். அதோ அந்த இடத்துல மறைஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கான், நான் எப்போ சாவேன் என்ன சாப்பிடலான்னு. கேட்ட காகம், நீ செத்த மாதிரி நடிச்சுக்கோ, அப்போ அந்த விவசாயி வருவார், வலையை எடுப்பார், அப்போ நான் உனக்கு கத்துறேன், நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துச்சு. அவங்க ஐடியா படியே விவசாயி அதை பார்த்துட்டு இந்த மான் என்னடா செத்துருச்சுன்னு வலையை எடுத்து மடித்தார். காகமும் மானும் முன்னாடி பிளான் பண்ண மாதிரியே காகம் கத்த ஆரம்பிச்சிச்சு. கா 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 அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துச்சு. அதை கேட்ட மானு வேகமாக எந்திரிச்சு அந்த இடத்துலேருந்து ஓட ட்ரை பண்ணுச்சு. அதே மாதிரி கடன்னு எந்திரிச்சு அந்த இடத்துலேருந்து ஓடிருச்சு. ஒரு வழியாக விவசாயிட்ட இருந்து அது தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிச்சு. இதெல்லாம் நடந்தது அதோட நண்பன், உண்மையான நண்பன் காக்காவால் மட்டும்தான். அவங்க 2 பேரும் எப்போதும் மீட் பண்ணுற இடத்துல போய் மீட் பண்ணாங்க. மான் தன்னோட தவறை நினச்சி வருத்தப்பட்டு காக்காட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. காகமும் மானும் மறுபடியும் பழைய நண்பர்களாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீதி: வினை விதைத்தவன் வினையே அறுப்பான். ஒரு பெரிய மரத்தில் ஒரு வயசான கழுகு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த கழுகுக்கு கண் பார்வை ரொம்ப மங்கலாக இருந்தது. அதால் உணவு தேட முடியாதனால அந்த மரத்தில் வாழ்ந்த மற்ற பறவைகள் அதுக்கு உணவு தேடி கொடுத்துச்சு. அதை அவங்க சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஒரு பூனை ஒன்று அந்த பக்கத்துக்கு வந்துச்சு. அந்த பூனை அங்கே மரத்தில் இருந்த அந்த பறவைங்களோட குட்டி குஞ்சுங்களை சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுச்சு. ஒரு நாள் அது நினச்ச பிளான் படியே மரத்து மேலே மெதுவாக ஏறி போய் அதை சாப்பிட்றதுக்கு போச்சு. அப்போ அந்த குட்டி பறவைங்களெல்லாம் பயங்கரமாக சத்தம் போட்டுச்சு. அது போட்ட சத்தத்தில் கழுகு பயங்கர சத்தத்தோட ரொம்ப கோபமாக, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பயங்கர கோபமாக கேட்டுச்சு. அது பூனை பயந்துக்கிட்டு வேகமாக கீழே இறங்கி நின்றுக்கிட்டு. அப்போ அந்த கழுகை பார்த்து ரொம்ப பயப்பட்டுச்சு. கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி கழுகு முன்னாடி போய் நின்றுட்டு, கழுகண்ணா, முதல்ல உங்களுக்கு எனக்கூட வணக்கங்கள் அப்படின்னு சொன்னிச்சு. உனக்கு என்ன வேணும், எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கழுகு மிரட்டுச்சு. அதுக்கு பூனை, அண்ணா எனக்கு யாருமே இல்லை, நான் ரொம்ப தனியாக இருக்கேன், நான் ஒரு அனாதை, எனக்கு இருக்கிறதுக்கு கொஞ்சமாவது இடம் கொடுங்க, இங்கே நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் உங்களை, நான் ரொம்ப நல்லவன் ஆயிட்டேன், என்னோட பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிற மாதிரி எனக்கு இந்த உதவியை நீங்கள் செய்யுங்கண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாவமாக கெஞ்சிச்சு. அதுக்கு கழுகு, நீ பறவைங்களை கொன்று சாப்பிட்ற, உன்னை எப்படி எங்கே கூட்டுக்கிட்டு நாங்கள் வைக்கிறது, முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு மிரட்டுச்சு. ஆனால் பூனை பயங்கரமாக கெஞ்சி ஒரு வழியாக கழுகை சம்மதிக்க வச்சிருச்சு. சரி போ, அப்படியே நீ இந்த மரத்துக்கிட்டே நீ வாழ்ந்துட்டு போ அப்படின்னு கழுகும் ஒத்துக்குச்சு. அது நல்ல ஒரு பிளான் பண்ணுச்சு.
எப்போவாவது கழுகு ஏமாந்த நேரத்தில் நம்ம இந்த குஞ்சுங்களை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு ராத்திரி அது அப்படியே விட்டுருச்சு. அப்போ தான் அது தெரிஞ்சுக்கிச்சு கழுகுக்கு கண்ணு தெரியலை அப்படின்றத. அந்த சந்தர்ப்பத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பெரிய திட்டம் ஒன்று தீட்டுச்சு. அதே போல் அது திட்டத்துப்படியே போய் மரத்தில் இருந்த எல்லா குஞ்சுங்களையும் சாப்பிட்டுட்டு அதோட இறகுகளையும் அந்த எலும்புகளையும் கழுகு இருந்த இடத்துக்கிட்ட போட்டுட்டு அந்த இடத்த விட்டு அது காணாமல் போயிடுச்சு. அந்த பறவைகள் எல்லாம் தேடுன்னு தேட ஆரம்பித்தாங்க, எங்கே நம்ம குஞ்சுங்களை காணோன்ட்டு. அவங்க கடைசியாக அந்த கழுகுக்கிட்ட வந்தாங்க. பார்க்கும் பொழுது அங்கே கடந்த இறகுகளையும் அந்த எலும்புகளையும் பார்த்து அவங்க பயங்கரமாக கோவப்பட்டாங்க. கழுகுகிட்ட என்னன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை அவங்க. பறவை கூட்டத்தில் இருந்த மற்ற பறவைகள் எல்லாமும் ஒன்றா சேர்ந்து கழுகை கொத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா பறவைகள் சேர்ந்து வந்ததால் கழுகுக்கு எதிர்த்து போராடவும் முடியலை. அது ஒரு வழியாக கொத்தி கொன்னுட்டாங்க. அது இறந்து போயிடுச்சு. வஞ்சக ஏமாத்து பூனையை நம்பி கழுகு தன்னோட உயிரை விட்டது தான் மிச்சமாயிடுச்சு. நீதி: யாருடைய குணமும் தெரியாமல் யாருக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு காட்டில் எல்லா விலங்குகளும் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சிங்கமும் நரியும் இருந்தாங்க. அவங்களுக்கும் உணவு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சும் எந்த உணவும் அவங்களுக்கு கிடைக்கல. ஒரு நாள் அந்த 2 பேரும் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிட்டாங்க. அது அவங்கவுங்க நிலைமைகளை சொல்லி புலம்பிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து வேட்டையாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்காக சிங்கம் ஒரு பிளானும் போட்டுச்சு. அந்த பிளானு நரிக்கு பிடிச்சிருந்துச்சி. அது என்ன பிளான்னா, நரி ரொம்ப சத்தமாக கத்தணும். அந்த சத்தத்தை கேட்டு எல்லா மிருகங்களும் பயந்து அங்கே இங்கேயும் ஓடும்ல, அந்த டைமில் அந்த மிருகங்களை பிடிச்சி நம்ம அடித்து கொன்று சாப்பிடலாம் அப்படின்னு. அதே மாதிரியே நரியும் வேகமாக பயங்கர சத்தத்தோடு கத்துச்சு. அதோட நிறத்தையும் உருவத்தையும் மாற்றிக்கிட்டு அது ஒரு இடத்துல இருந்து கத்துச்சு. நரியோட அந்த விசித்திரமான சத்தத்தை கேட்டு காட்டு மிருகங்கள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் வேகமாக ஓடினாங்க. அந்த சமயத்தில் சிங்கம் நின்றுக்கிட்டு இருந்த பக்கம் வந்த விலங்குகளை எல்லாத்தையும் சிங்கம் வேட்டையாடி கொன்றுச்சு. ஒரு கட்டத்தில் நரிக்கு கத்தவே முடியல. கத்துறதை நிறுத்திட்டு சிங்கம் இருந்த பக்கமாக வந்துச்சு. அங்கே நரி பார்த்ததும் அதுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா நிறைய மிருகங்க அங்கே செத்து கிடந்துச்சு. நரி அகோரமாக கத்துனது தான் இந்த மிருகங்கள்லாம் இறந்ததுக்கு காரணம்னு அது கர்வப்பட்டுச்சு. சிங்கத்தோட பக்கத்தில் போய், என்னோட வேலையை பற்றி நீ என்ன நினைக்கிற? நான் கத்தி தானே இந்த மிருகங்கள்லாம் கொன்னுட்டேன், பாத்தியா அப்படின்னு கேட்டுச்சு. அதற்கு சிங்கமும், ஆமாம் ஆமாம், உன் வேலையை பற்றி சொல்லணுமா என்ன? நீ தான் கத்துற அப்படின்னு தெரியாமல் இருந்திருந்தா ஒருவேளை நான் கூட பயந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அதை பாராட்டுச்சு. அடக்கமே உயர்வு தரும்.